முதலில் திருமிகு சாந்தி, உங்கள்கிட்ட தொடங்கணும்னு நினைக்கிறேன். பெண் மருத்துவருக்கு ஏற்பட்ட இந்த கொடுமைக்கு யார் காரணம் என்பதை விட எது காரணம் என்ற கேள்வி சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட பதில் என்ன? வணக்கம். எங்க தலைப்புல வந்துட்டு மேற்கு வங்க மற்றும் பதற்றம் சொல்லியிருக்கீங்க. இந்தியா முழுவதும் பதற்றமா இருக்கு, உலகத்துமே பதற்றத்துல இருக்கு. மேலும் வந்து இது சமூக சிக்கலா சட்ட சிக்கலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே சிக்கல் தான். சோ இதுல எது காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல அங்கங்க சில மரணங்கள் வரும், நிர்பயா மரணம், அந்த மரணம், அது வரும்பொழுது ஒரு நீஜக் ரியாக்ஷன் போல அகில இந்திய அளவில் ஒரு தன்னிச்சையான ஒரு எழுச்சி வரும், அது ஜஸ்டிஸ் ஃபார் தட் கேர்ள் அப்படின்னு. அதற்கு பிறகு அது மறக்கப்பட்டுவிடும். என்ன காரணத்தினால அந்த குற்றம் நிகழ்ந்தது, எந்த சூழலில் அந்த குற்றம் நிகழ்ந்தது, எந்தெந்த இடத்துல பாதுகாப்பு பலவீனம் இருந்தது, எந்தெந்த இடத்துல சமூக ரீதியான பிரச்சனை, சட்ட ரீதியான பிரச்சனை என்பதை ஆராய்ந்து அந்த குற்றம் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கையும் சம்பந்தப்பட்ட மாநில அரசு ஒன்றிய அரசு எடுக்கணும். எடுத்து முடிச்சுட்டு அதையும் தாண்டி அப்புறமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பரவாயில்ல. ஆனா பல்வேறு சம்பவங்களில் தொடர்ந்து, அது ஹைதராபாத், ஆந்திராவில் நடந்த ஒரு பெண் மருத்துவர் இதுவா இருக்கட்டும், நிர்பயா இருக்கட்டும், எந்த சம்பவமாக இருந்தாலும் அன்னைக்கு மட்டும் ஒரு 2 days பேசிட்டு குறைக்கான குற்றத்துக்கான காரணத்தை, அடிப்படை காரணத்தை ஆராய்ந்து அதை சரி செய்வதற்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்பதனால இது சமூக சிக்கலாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்துட்டு இப்ப இந்த விஷயத்துல நமக்கு தெரியும், ஒரு டியூட்டி ஹவர்ஸ் வந்து 36 hours மேல இருக்கு. அந்த பெண் மருத்துவரே கடந்த சில மாதங்களாக 36 மணி நேரம் 48 மணி நேரம் பணி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு டியூட்டி ரெஸ்ட் ரூம் இல்ல. சோ பல்வேறு சிக்கல்கள். இது இல்லாமல் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் பல்வேறு மற்ற காரணங்கள்லாம் சொல்றாங்க. நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, செக்ஸ் ராக்கெட் இருக்கு, ட்ரக் ராக்கெட் இருக்கு, அப்புறம் வந்து அந்த லஞ்சம் பாஸ் பண்றதுக்கு மார்க் கொடுக்கிற பணம் கொடுத்தாதான் பாஸ் பண்றதுக்கு வந்து சொல்லிட்டு லஞ்சம் இருக்கின்றது, போர்னோகிராஃபி இருக்கின்றது, பல புகார்கள் வருகின்றன. எந்த அளவுக்கு எது உண்மை என்பது சிபிஐ தான் சொல்ல வேண்டும். அந்த முதல்வர் மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் இருந்தாலும் பல நேரத்துல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இல்லாமலும் இருக்கும். ஆகவே ஒரு பெண் பணியில இருக்காங்க, ஒரு மருத்துவர் பணியில இருக்காங்க, மருத்துவத்துறையில இருக்கவங்க பணியில இருக்காங்க என்றால் அவங்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அது இல்லவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழகம் உட்பட இந்தியா முழுமைக்கும் இருக்குல்ல, மருத்துவ கல்லூரிகளிலும் மற்ற மருத்துவமனைகளிலும் யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் மருத்துவமனையில் எந்த பகுதிக்குள்ள வேணாலும் செல்லலாம். அவர்கள் மது அருந்தி இருக்கலாம், போதையிலே இருக்கலாம், எந்த விதமான தடையும் கிடையாது. இது ஒரு சின்ன விஷயம், சாதாரண விஷயம். இதை கூட சரி பண்ணல. ஒரு மருத்துவமனைனா 2 விஷயம் தான், உள்நோயாளி வெளிநோயாளி. உள்நோயாளினா அவங்களுக்கு நைட் எல்லாம் வெளில போறது கிடையாது. சோ அந்த வார்டுக்கு எல்லாம் ஒரு கேட் போடலாம். அந்த அங்க இருக்கிற செவிலியருக்கு கூட அது பாதுகாப்பா இருக்கும். அவங்களும் ஒரு பெண் தானே. ஏற்கனவே நமக்கு மகாராஷ்டிரால என்ன நடந்தது 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தெரியும். சோ ஆக உள்நோயாளிகளுக்கு வந்துட்டு இது பண்ணணும். வெளிநோயாளிகளுக்கு ஓபி டைமுக்கு அப்புறம் அங்க வேலையே கிடையாது, அந்த இடத்தை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சோ எமர்ஜென்சி ரூம் என்கின்ற கேஷுவாலிட்டி என்பது மட்டும்தான் பொதுமக்கள் வந்து போற இடமா இருக்கும். சோ அந்த இடத்தை மட்டும் கவனம் செலுத்தி அங்கே வரவங்க சிகிச்சை முடிஞ்சவன மருத்துவமனை விட்டு வெளியே செல்ல வேண்டும். அட்மிட் ஆனா உள்ள போகணும். அது எந்த விதமான சிஸ்டமும் இங்க இன் பிளேஸே கிடையாது. சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணலன்னு கம்ஃபர்டபிளா சொல்லிக்கலாம். இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி நிர்பயா சம்பவம் நிகழ்ந்த போதும் அப்போ சாலைகள்ல செல்லக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பாக உறுதி செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஆனா இந்த கோரிக்கைகள் முன்னெழும் போதெல்லாம் கோரிக்கைகள் வலுவாக எழுப்பப்படுது, ஆனா அது நிறைவேற்றப்படுவது, அதனை கண்காணிப்பது என்பது தவறுதா? ஆமா, நிறைவேற்றப்படவே இல்லை. அதனாலதான் இப்ப சமூக சிக்கல் சொல்றேன் நான். ஏன்னா நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருக்கின்ற அரசுகள், ஒன்றிய அரசு மாநில அரசு ரெண்டுமே தான் சொல்றேன். உதாரணத்துக்கு இப்ப என்எம்சில இருந்து போட்டிருக்காங்க 6 மணி நேரத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா 6 மணி நேரத்துல எஃப்ஐஆர் போடணும். ஓகே, எஃப்ஐஆர் போடலாம். எஃப்ஐஆர் போடணும்னு ஏற்கனவே இருக்கு. அதை என்ஷூர் பண்ணி அதுக்கு ஒரு ஆர்டர் போட வேண்டிய நிலைமையில சட்ட சிக்கல் இருக்கிறது. சரி, அதை பண்றீங்க. ஆனா குற்றங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு மருத்துவமனையில ஒரு பாதுகாப்பு குழு ஒண்ணு போடுறீங்களா? எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க சிசிடிவி கேமரா வந்து ஒர்க் பண்ணலன்னு சொல்லலாம், தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம், வைக்கலன்னு சொல்லலாம், என்ன சொன்னாலும் அந்த நிர்வாகத்துக்கு மேல அக்கௌண்டபிலிட்டி கிடையவே கிடையாது. ஆக நாங்க என்ன சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் சார்பாக 5 டிமாண்ட் வைக்கிறோம். ஒண்ணு, இது ரொம்ப நாளா வச்சிட்டு இருக்கோம். முதற்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட கொண்டு வரணும். அடுத்தபடியாக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் பாதுகாப்பு குழு ஒன்று வேணும். ஏனென்றால் செத்து போகிறது மட்டும், பாலியல் வன்கொடுமை மட்டும் பிரச்சனை இல்ல, அவங்க சூசைட் பண்றாங்க, பல்வேறு விதமான பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு, பாலியல் பிரச்சனை இருக்கிறது. இப்ப
இப்ப கூட தமிழ்நாட்டுல வந்து எங்க சங்கத்துல வந்து 2 மருத்துவக் கல்லூரியில இருந்து 2 கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க வித் லாட் ஆஃப் எவிடன்சஸ். அந்த மாதிரி இருக்கும்போது பாதுகாப்பு பிரச்சனை வருது. யார் வந்து சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணதான் பார்க்கணும், செக்யூரிட்டி வந்திருக்கானான்னு யார் பார்க்கணும், செக்யூரிட்டியே தண்ணி போட்டிருக்கானான்னு யார் பார்க்கணும் என்ற ஒரு பாதுகாப்பு குழு என்பது உடனடியாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வைக்கணும். 2வது டிமாண்ட். 3வது டிமாண்ட் மருத்துவர்களுக்கான நலவாரி வைக்கணும். நீ வந்து பாதுகாப்பு குழு அப்படின்னு குறிப்பிடும் போது எல்லா நிறுவனங்களையும் தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் அதுல பெண்களுக்கான ஒரு கமிட்டி உருவாக்கப்படணும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. அது இருக்கு. ஆனா அந்த குழு உருவாக்கப்பட்ட பிறகு அந்த பிரச்சனை குறைஞ்சிருக்கா? இல்ல 2 விஷயம் இருக்கு. அது விசாக கமிட்டி பாலியல் பிரச்சனைக்கு மட்டும் தனி. அது வந்து கம்ப்ளைண்ட் வந்தா புகார் வந்தா பண்றதுக்கு அட்ரஸ் பண்றதுக்கு அதுவே பல இடத்துல இல்லங்கிறது பிரச்சனை. அதான் நான் 3வது பாயிண்ட் சொல்ல வந்தேன். இப்ப பாதுகாப்பு குழு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லாமே பாதுகாப்பு குழு தான். இப்ப ஒரு இடத்துல இப்ப இந்த சம்பவத்துல கூட செக்யூரிட்டி வந்துட்டு செக்யூரிட்டியும் சஞ்சய் ராயும் சேர்ந்து தண்ணி போட்டதா சொல்றாங்க. ஆக பணியில இருக்கிற செக்யூரிட்டியை நம்பி நம்ம வந்து உள்ளார கேஷுவாலிட்டியில டியூட்டி பார்த்துட்டு இருப்போம். அவரே அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அல்லது அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக் இருந்தாலும் யார் நமக்கு காப்பாத்துறது? ஆகவே அவங்க வந்து பணிக்கு வராங்களா, அந்த நமக்கு செக்யூரிட்டி இருக்கவங்க பணிக்கு வராங்களா, அவங்க வந்து ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்களா என்பதில பார்ப்பதற்கு ஒரு பாதுகாப்பு குழு வேணும். அதற்கப்புறம் விசாக கமிட்டி என்பது ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் செக்சுவல் ப்ராப்ளம்ஸ், அதற்கு தனியா வேணும். விசாக கமிட்டி பல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இல்ல. சோ இப்போ கூட என்எம்சி கேட்கலாமே, 700 மெடிக்கல் காலேஜ் இருக்கு இன்க்ளூடிங் பிரைவேட் காலேஜ். எல்லா இதுலயும் விசாக கமிட்டியோட பேர் என்ன, தலைவர் என்ன, போன் நம்பர் சொல்லலாமே. ஆக ஒரு சிஸ்டம் சமூகம் என்பது பிரச்சனை வரும்போது பிரச்சனையை தீர்ப்பதற்கு அடிப்படை காரணங்களை சரி செய்ய தயாராக இல்லாத ஒரு மனநிலை இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான மனநிலை இருக்கிறது என்பதை மிக வருத்தமாக பதிவு செய்கிறேன். ஓகே, திரு ராமசுப்ரமணியன், இப்போ பெண்களுக்கு எதிரான ஒரு மனநிலை சமூகத்துல இருப்பதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க திருமதி சாந்தி. உங்க பதில்? டாக்டர் சாந்தி சொல்வது உண்மைதான். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது ஆண் பெண் அந்த சமநிலை இருக்கின்றதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ரைஸ் பண்ணினீங்க. டெஃபினட்டாக இல்லவே இல்லை. ஏனென்றால் எனக்கு ஒரு மேஜர் சர்ஜரி நடந்தது. அந்த சமயத்தில் ஐ வாஸ் இன் ஐசியூ. அந்த நேரத்தில் நீங்கள் டாக்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நர்ஸஸுக்கு எவ்வளவு பிரச்சனைகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது என்னால். ஆகவே நர்ஸஸ் ஆர் சப்ஜெக்டட் டு ஸோ மச் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். அது ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் டாக்டர்ஸை பண்ணுறது, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அந்த நர்ஸஸுக்கும் பெரிய அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். இது நான் நேரடியாக கண்கூடியாக நான் பேசக்கூடாது, இந்த எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அது இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடாது. பட் டெஃபினட்டாக அது மாதிரிலாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தமான சமாச்சாரம். ரெண்டாவதாக இந்த எல்லா ஆண் பெண் சரிசமான ஆண்களோடு பெண்கள் சரிசமாக வாழும் இந்த நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஆரம்பன்னா ஒரே பெண்களை பற்றி பேசுகிறோம். இந்த தேசம் ஒரு பெண் அப்படிங்கிறோம். பெண்களை வந்து தெய்வம் எனக்கும் கும்பிடடி பாப்பான்னு நம்ம சொல்கிறோம். எல்லாம் இருக்கலாம். பட்டு நீங்கள் உங்களால் டெஃபினட்டாக ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஏன்னா நான் 3 சகோதரிகளோட பிறந்தவன், மனைவி, அம்மா, எனக்கு 3 பெண்கள், அது தாண்டி பேத்திகள், இப்படி எல்லாரையும் நான் பார்க்கும்போது பயமாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் எதிர்காலம்லாம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி இருக்குமோ, என்ன அவங்களுக்கெல்லாம் அந்த அச்சத்தை போக்க வேண்டியதுதான் யாரோட பொறுப்பு? இது சமூகம் முக்கியமானது. டாக்டர் சாந்தி சொன்னது போல சமூகம் திருந்த வேண்டும். ரெண்டாவது, அரசாங்கமும் ஒரு கடுமையான அதை இம்மீடியட்டாக அது இந்த மாதிரி விஷயங்கள், எஸ்பெஷலி இந்த ரேப் போன்ற சமாச்சாரம், எல்லா விதமான க்ரைம்ஸும் நம்ம அட்டன் பண்ண வேண்டியதுதான். பட் இது வந்து ரொம்ப க்ரூயல். இது அவங்கள வந்து உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்கலும் அவங்களுக்கு அந்த மென்டல் ஆகனி என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். சமூகத்திலையும் ஒரு ரெகக்னிஷன் எல்லாம் போயிடும். அவங்கள ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய நிலைமையெல்லாம் வந்துடும். ஆகவே இதெல்லாம் நாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக அந்த பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு நாட்டில் இருக்கின்றது, அரசியல் ரீதியாக இருக்கின்றது. இது இந்த கேஸ் ஒண்டி நாம் பேசல. இப்போ நீங்கள் நிர்பயாவை பற்றி பேசுகிறீங்க, எப்படி அது நடந்தது டெல்லியில்? அது ஆட்சி மாற்றத்திற்கு காரணம், அது ஒரு முக்கியமான காரணியாக அமைந்தது.